السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளப்படும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே சொர்க்கத்தின் மாளிகைக்கு சொந்தக்காரர்கள் யார் என்பது தொடர்பான சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தேவையாக இல்லம், வீடு என்பது இருக்கின்றார். அவர் ஓய்வெடுப்பதற்காக, மழையை விட்டும் வெயிலை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு மனிதருக்கும் இல்லம், வீடு என்பது அவசியமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் எல்லா மனிதனுடைய ஒரு ஆசை, தனக்கென்று ஒரு சொந்தமாக வீடு இருக்க வேண்டும் என்பது எல்லா மனிதனுடைய ஆசையாக இருக்கிறது. சில மனிதருக்கு அது கிடைக்கலாம், சில மனிதருக்கு கிடைக்காம இருக்கலாம். எல்லா மனிதனுடைய ஆசையும் தனக்கென்று ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார்கள். தவறல்ல. ஏனென்றால் நான் தூங்கினாலும் கூட வட்டியும் வாடகையும் தூங்காதவர்களாக சொல்வார். எவ்வளோ சீக்கிரம் அந்த மாசம் முடியும் தெரியாது, அப்புறம் வாடகை நம்ம கொடுப்போம். எல்லா மனிதனுடைய நியாயமான ஒரு ஆசை, தனக்கென்று ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்க வேண்டும் என்பது ஆசையாக இருக்கிறது. அதற்காக மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள், தவறல்ல. அதே நேரத்திலே இந்த உலகத்தின் வீடும் நிரந்தரம் அல்ல, உலகமும் நிரந்தரம் அல்ல, நாமும் நிரந்தரம் அல்ல. எனவே இதற்காக நாம் எவ்வளவு கவலைப்படுகின்றோமோ, எவ்வளவு முயற்சி செய்கின்றோமோ அதை செய்யுங்க. அதையும் விட அதிகமாக மறுமையினுடைய மாளிகையை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக கவலைப்பட வேண்டும், ஆசைப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த சொர்க்கத்தின் வீடு எப்படிப்பட்டது? அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுகிற நேரத்தில் சொல்வார், ஹாலிதீன ஃபீஹா அபதா, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார். சொர்க்கத்துக்கு உள்ளே ஒரு மனிதர் சென்று விட்டால் அவருக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வானவர்கள் சொல்லுவார், உங்களுக்கு இனிமேல் கவலையே இல்லை, மகிழ்ச்சி மட்டும்தான். உங்களுக்கு நோயே இல்லை, ஆரோக்கியம் மட்டும்தான். உங்களுக்கு அழிவும் இல்லை, நோத்தும் இல்லை, என்றுமே ஹயாத்து உங்களுக்கு உண்டியதாக ஒரு வானவர் வாழ்த்துறை வழங்குவதாக நாம் அதிசயிலே காதுகின்றோம். நம்ம சொர்க்கத்துக்கு உள்ள போயிட்டார்னா அந்த மாளிகை நிரந்தரமானது, அதிலே இவர் இருக்கின்ற வாழ்வும் நிரந்தரமானது. இது மட்டுமல்ல, அந்த சொர்க்கத்தின் மாளிகை எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு புகாரி ஷரீஃபிலே வருகின்றது, ஒரே முத்தினால் ஒரு மாளிகை கட்டப்பட்டிருக்கும். ஒரே ஒரு முத்தினால் மாளிகை கட்டப்பட்டிருக்கும். அந்த மாளிகை 60 மைல் நீளமுடையதாக இருக்கும். பெருமானார் சொல்வார், 60 மைல் நீளத்துக்கு ஒரே முத்தினால் ஒரு மாளிகை இருக்கிறதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த சொர்க்கத்தின் மாளிகைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கண்ணாடி மாளிகைகளாக இருக்கும். அதற்கு உள்ளே இருந்து பார்த்தால் வெளியிலே உள்ளது தெரியும், வெளியிலே உள்ள வந்து பார்த்தால் உள்ளே உள்ளது தெரிவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது யாருக்கு என்பதை 3 வகையான மக்களுக்கு பெருமானார் சொன்னார்கள். பிறகு நான் சொல்கிறேன். அதே மாதிரி சொர்க்கத்தின் மாளிகை எல்லாத்தான இப்படி படைத்திருக்கிறார் என்று சொன்னால், பெருமானார் சொல்வாங்க, ஒரு கல் தங்கத்தால் இருக்கும், அடுத்த கல் வெள்ளியினால் இருப்பதாக சொல்வார். ஒரு கல் தங்கம், அடுத்த கல் வெள்ளி என்பதாக மாறி மாறி இது கட்டப்பட்டிருக்கும். அதனுடைய கலவை சார்ந்து இருக்கிறது இல்லையா, அது கஸ்தூரியாக இருக்குவா பெருமானார் சொன்னார்கள். அதனுடைய மண் இருக்கிறது இல்லையா, அது குங்குமத்தினால் இருப்பதாக சொன்னார். அதனுடைய பொடி கற்கள் இருக்கிறது அல்லவா, அது மாணிக்க மரகத முத்துக்களாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா, இதெல்லாம் எப்படி இருக்க ஆச்சரியமாக இருக்கும். உண்மைதான்.
அதாவது அபூ ஹுரைரா அவர் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அல்லாஹ் கூறியதாக கூறுகிறார்கள். ஹதீஸே குர்சி உள்ள ஹதீஸை பெருமானார் கூறியதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், என் அடியார்களுக்கு நான் படைத்து வைத்திருக்கின்ற சொர்க்கம் எப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ் கூறுகிறார், என் அடியார்களுக்கு என்னுடைய நன்னடியார்களுக்கு நான் படைத்து வைத்திருக்கின்ற சொர்க்கம் எப்படிப்பட்டது என்றால், மாலா ஐநூன்றார், இது வைக்கும் அது மாதிரியான ஒரு காட்சி உலகத்தில் எந்த கண்ணும் பார்த்திருக்காது. அவர் உலகம் பூரா சுத்திட்டு எவ்வளவு பெரிய மாளிகையெல்லாம் பார்த்திருப்பார். ஆனால் சொர்க்கத்தின் மாளிகையை பார்த்து விட்டால் அவர் பிரமித்து போய்விடுவார். சொல்லுவார், இது மாதிரி ஒரு காட்சியை நான் கண்டதில் என்பதாக அவர் சொல்லுவார். பெருமானா சொல்லுவாங்க, உதுருன் சன்னியர், எந்த செவியும் கேட்டிருக்காது. சில இடங்களை பற்றி நான் பார்க்காவிட்டாலும் கூட கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கே, இப்படி இருக்கியா, அப்படி செஞ்சிருக்காங்க எல்லாம் நான் சரி கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த சொர்க்கத்தின் மாளிகையை கண்ட மக்கள் சொல்லுவார்கள், இப்படி ஒரு டிசைன் நம்ம பார்த்ததே இல்லையே. பெரிய இன்ஜினியராக இருப்பா, ஒரு ஈமானுடையவராக இருப்பா, ஒரு சொர்க்கத்துக்கு போவார். அங்கே போய் ஆச்சரியப்பட்டு போயார், என்ன நம்ம நைட்டு பகரமாக இவ்வளவு டிசைன் போட்ட இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம போட்டதே இல்லை என்பதாக என்ன செய்வார். அது கேள்விப்பட்டு இருக்க மாட்டார் மட்டுமல்ல, பெருமானா சொல்லுவாங்க, வலா ஹத்தர் அலா கல்பி பஷரின், எந்த மனிதனுடைய உள்ளத்திலேயும் அது உருவாகி இருக்காது, எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் சிந்தனையிலே உருவாகி இருக்காது. அப்படி அல்லாஹ் தஆலா மாதிரி படைத்து வைத்திருப்பதாக அல்லாஹ்வே கூறியதாக பெருமானா கூறுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு மாளிகை தான் சொர்க்கத்தின் மாளிகை. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மாளிகைகளை அடைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும், நாம் ஆசைப்பட வேண்டும். அதற்கு குர்ஆனிலே ஹதீஸிலே நமக்கு 19 செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பார்த்த வரைக்கும் 19 செய்திகள் இருக்கின்றது. இன்னும் சில செய்திகள் நான் பார்த்தாலும் கூட அவைகளாம் மௌதுஆன ஹதீஸா இருக்கிற காரணத்தினால் அதையெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. அமல் செய்வதற்காக வெளியே லைஃபான ஹதீஸ்களை கூட சொல்லலாம். முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, ஹதீஸ்கள் நிபுணர்கள் சொல்லுவாங்க, அமல் செய்வதற்காக வெளியே லைஃபான ஹதீஸை சொல்லலாம். ஆனால் ஒரு சட்டம் ஹலாலா ஹராமா இப்படின்னு சரியான ஹதீஸ். அமல்களை செய்வதற்காக பலாலுக்காக சிறப்புக்காக லைஃபான ஹதீஸ்கள் கூட சொல்லலாம். ஆனால் மௌதுஆன ஹதீஸ் சொல்லக்கூடாது. அதனால சில ஹதீஸ்கள் நான் பார்த்தால் கூட அந்த மௌதுஆன ஹதீஸா இருக்கிறது சொல்லவில்லை. பெரும்பாலும் ஆதாரப்பூர்வமான சில ஹதீஸ்களை நாம் பார்த்த நேரத்திலே ஹதீஸிலே குர்ஆனிலே ஹதீஸிலே 19 செய்திகள் சொல்லப்படுகிறது. அது ஒரே நாளில் சொல்லுங்க நேராயிரம். அது 2 நாட்களாக உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 4 வகையான அமல்களை கற்றுத் தருகின்றார். சொர்க்கத்தின் மாளிகை கிடைப்பதற்கு 4 வகையான அமல்களை அல்லாஹ் கூறுகின்றார். ஹதீஸிலே 15 செய்தி வருகின்றார். சரி, குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்தி என்ன? முதலாவது செய்தி 25வது சூராவுடைய 25வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், உலாயிக யுஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு வ யலக்கௌன ஃபீஹா தஹிய்யத்தன் வ ஸலாமா. இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட கஷ்டங்களிலே பொறுமையை கடைபிடித்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், கஷ்டமில்லாத வாழ்க்கையில், ஆனால் கஷ்டம் வருகிற நேரத்திலே அழாமல் புலம்பாமல் அல்லாட்ட அழுகலாம், அல்லாத புலம்பலாம். மனிதர்களிடத்திலே அழாமல் புலம்பாமல் பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் மாளிகை உண்டு என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். குரஃப்னா குர்ஆனிலே குரஃப் என்ற வார்த்தை வரும். குரஃப் அப்படின்னா மாளிகைக்கு சொல்வார். ஹதீஸ்ல கஸ்ர்னு வரும், பைத்துன்னு வரும். அப்ப யார் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்திலே பொறுமையை கடைபிடித்தார்களோ அவர்கள் சொர்க்கத்தின் மாளிகைக்கு சொந்தக்காரர்கள். ஒன்று. இரண்டாவதாக, யார் இரையற்றமுடையவராக இருக்கிறார்களோ, எல்லா நிலையிலும் அல்லாஹ் எஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்று அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மக்கள், அது இறை வணக்கமாக இருக்கலாம், இறை கடமைகளை செய்யும் நேரத்தில் இருக்கலாம், மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இருக்கலாம். நான் இவனுக்கு அநீதி இழைத்தால் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ் என்னை தண்டிப்பார் என்ற இரையற்றத்தோடு ஒருவர் இருந்தால் அவருக்கு அல்லாஹ் தஆலா செய்கின்றார், சொர்க்கத்தின் மாளிகையை கொடுக்கின்றார். அல்லாஹ் இது கூட ஒரு செய்தி வரும். அப்துல்லா ரசூலுல்லாஹி தஆலா அவர்கள் என்ன செய்வாங்க, என்னுடைய அடிமையை கூட அடிப்பாங்க. அவன் தப்பு செஞ்சா அடிப்பாங்க. பெருமாள் வருவாங்க, நிறுத்திடுவாங்க சொல்லுவாங்க. அப்ப அவரு திரும்பி பார்ப்பாரு, எல்லாம் கூட ஏன் அடிக்க தப்பு செஞ்ச. அவதான் பெருமானா சொன்னார்கள்,
இவன் மீது நீ சக்தி பெற்றிருப்பதை விட உன் மீது அல்லாஹ் சக்தி பெற்றிருக்கிறான் என்று நீ அஞ்சவில்லையா கேட்பான். இவன் மீது நீ சக்தி பெற்றிருப்பதை விட அல்லாஹ் உன் மீது சக்தி பெற்றிருக்கிறான் பயப்படவில்லை என்பதாக சொல்லுவாங்க. இந்த தரகை விரியார சாரி இந்த ஹதீஸ் கிதாபுல கோபம்ங்கிற பாடத்தில் இது ஹதீஸ் ஞாபகம் சொல்றது. நம்ம என்னன்னா அல்லாஹ்வுடைய அச்சம் எல்லா இடத்திலும் இருக்கும். இறை கடமைகளை செய்கிற நேரத்திலே மட்டுமல்ல, அடுத்தவனுக்கு செய்வதே கடமைகளே. தன்னுடைய மனைவி அல்லாஹ்வால் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம், நான் பயப்பட வேண்டும். ஒரு மனைவி கணவனுக்கு பயப்பட வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய அமானிதம், நான் இடத்துல சரியாக இருக்கும் என்று எல்லா நிலையிலும் அல்லாஹ் நெஞ்சக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் தெரியுமா? சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அல்ல, அடுக்குமாடி குடியிருப்பை அல்லாஹ்தான் அவருக்கு கொடுக்கின்றார். ஒரு பெரிய என்ன செய்யறது, பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு என்ன செய்யறது, அதுவே நமக்கு கிடைக்கும். ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் கிடைச்சிடும். அல்லாஹ் நமக்கு நசீபை கொடுப்பானாக. அது குர்ஆன் அல்லாஹ் தஆலா கூறுகிறான் 39வது சூராவுடைய 20வது வசனம், லாக்கினில் லதீன தக்கோ ரப்பஹும் லஹும் குரஃபும் மின் ஃபௌகியா குரஃபும் மப்னியத்தன். அடுக்குமாடி குடியிருப்பை இருக்கிறார் அல்லாஹ் சொல்றான். ஒரு வீடு அல்ல, குரஃபும் மின் ஃபௌகியா குரஃபும் மப்னியா, அடுக்குமாடி குடியிருப்பை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கின்றார். மூன்றாவதாக, யாரிடத்திலே ஈமானும் அமலே சாலிஹ் நற்செயல்களும் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் மாளிகை கொடுக்கின்றார். ஈமான் இருக்கு, அமலே சாலிஹ் இருக்கு, நல்ல அமல்கள் இருக்கிறது, அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த வாக்கியத்தை கொடுக்கிறார். 29வது சூராவுடைய 58வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லனுபப்பி அன்னஹும் குரஃபா. யாரிடத்திலே ஈமானும் அமலின் சாலிஹ் இருக்கின்றதோ அவர்களை சொர்க்கத்தின் மாளிகையிலே நான் குடியமர்த்துவோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இது மூன்றாவதா. நான்காவதாக, நம்ம அல்லாஹ்வுக்கு நிறைய துஆ செஞ்சுட்டே இருக்கு. என்னதான் அமல் செய்தாலும் கூட அல்லாஹ்வுடைய துஆ செய்யணும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நாம் அமலும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நம்முடைய அமலை கூட நாம் வெற்றி அடைய முடியாது. அமல் செய்வதற்கும் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய உதவி வேணும். அந்த அமலை கொண்டு வெற்றி அடைவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி வேணும். என்ன இருந்தாலும் இந்த அமல்களை செய்வதோடு அல்லாஹ் கேட்கணும். எப்படி கேட்க வேணும்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்வை கேட்டார். என்ன கேட்டாங்க? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார் 66வது சூராவுடைய 11வது வசனம், இது காலத் ரப்பிபினி லீ இன்னக பைத்தல் ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுவாயாக, சொர்க்கத்தில் ஒரு மாளிகை தருவாயாக என்பதாக ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அம்மையார் எப்படி துஆ செய்தார்களோ அது மாதிரி அல்லாஹ்வை கேட்கிறேன். யா அல்லாஹ், நான் ஏதோ என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் அமல் செய்கிறேன். அல்லா, உன்னுடைய அருளை கொண்டு எனக்கு சுத்தத்தை ஒரு மாளிகை தருவாயாக என்று ஒவ்வொரு நேரமும் அல்லாத கேட்கிறேன். அது கேட்கிறேன், அல்லாத கேட்கிறேன். இந்த உலகத்துல கேட்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் சொந்த வீடு குடும்பம் கேட்கிறோம் இல்லையா? நியாயமான விஷயம் தானே. கடைசி காலத்துல வந்து ஒரு சொந்த வீடு வேண்பா நாம் கேட்கிறோம் இல்லையா? நம்ம அல்லாத கேட்கிற யாருலா எனக்கு ஒரு சொந்த வீடு குடிவாக ஆசியா அம்மையார் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ. இந்த 4 விஷயம் குர்ஆன் என்ன சொல்லப்படுகிறது. இந்த வகையாக எழுதுறாங்க, நம்முடைய குழந்தை மூத்தாகிவிட்டது, நம்முடைய குழந்தைகள் மூத்தாகி விட்டார்கள். அந்த நேரத்திலே இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனாக சொல்லிவிட்டு நாம் அதை ஏற்றுக்கொண்டால், பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் மாளிகை தருகின்றார். ஏன் பெருமானார் இதை சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாகவே மரணம் என்பதே வந்துட்டு நமக்கு சங்கடமான விஷயம் தான். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, மரணம் மரணித்தவரை பாதிப்பதில்லை, அவரை சார்ந்தவரை பாதிக்கிறது என்பதாக ஒரு நிலைதான். மரணம் மரணித்தவரை பாதிப்பது, அவரை சார்ந்தவரை பாதிக்கிறது. பொதுவாக நமக்கு எவனும் வெறுக்கமானவரை மூத்தாக்குகிறார்களோ அதனுடைய பாதிப்புகளை இருக்கத்தான் செய்யும். அதனுடைய பாதிப்பு லைஃப் லாங் இருந்தே இருக்கும். அதிலும் கூட மிகப்பெரிய பாதிப்பு என்னவென்றால், ஒரு தந்தை ஹயாத்தோடு இருக்க ஒரு மகன் மூத்தாகுவது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம். நாங்க ஒரு வருஷங்களுக்கு முன்னாடி அண்ணா நகர் குர்ஆன் ஓத போயிருந்தோம். வெள்ளிக்கிழமை மணிக்கு நாங்க போற தடவை சாப்பாடுலாம் வச்சாங்க. சாப்பிட்டுட்டு ஓதி முடிச்சோம். ஓதி முடிச்சோமே வேற அஜித்து கூப்பிட்டு போனேன். அப்ப என்ன துவா ஓத, என்ன யாருக்கு துவா, நானும் துவா ஓது போறதுல பூரா துவா ஓது அப்படி பண்ணிட்டான். எனக்கு கொஞ்சம் தமிழ் துவா கொஞ்சம் நல்லா ஓதுவேன். அதனால துவா ஓது யாருக்கு போதும் அந்த ஹாஜர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா என்ன சொல்ல ஆரம்பிக்கிறேன், பெரிய இன்ஜினியர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. சொல்ல ஆரம்பிக்கிறா பேனசி இவ்வாக்கியம் என்னன்னு கேட்டா, தந்தை நான் ஹயாத்தோடு இருக்கேன் மறுமூத்தாய் விட்டார், அவருக்காக ஓதுட்டார். ஒரு மாதிரி தூக்கி போட்டு அவ்வளவு பெரிய சிறுவந்த அவ்வளவு வயசாவார் அழுகிறா, தேம்பி தேம்பி அழுகிறார். என் மய மூத்தாயிட்டான், அவருக்காக ஓதுவாக. பொதுவாகவே துரதிஷ்டமான ஒரு விஷயம்தான். இதற்கு கூலி என்பதெல்லாம் இருக்கிறது என்பது வேறு விஷயமாக இருந்தாலும், நாம் பெற்றெடுத்த மக்கள் செய்யறது
மூத்தாகுவது, முன்கூட்டி மூத்தாகுவது என்பது கஷ்டமான ஒரு விஷயம்தான். அந்த நேரத்திலே ஒருவர் இன்னார் இல்லா என்னாலே ரஜிமாக சொல்லிவிட்டு அல்லாவை புகழ்ந்தார். யா அல்லாஹ், இது உன்னுடைய நசீப், இதனுடைய நசீப், நான் அதை ஏற்றுக்கொள்ளுமா அவர் அதை கூறுகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா விசேஷமாக அந்த மாறியை கொடு. அதுக்காக அவர் சொன்னேன், எல்லாரும் மௌத்தாராக ஏற்றுக்கொள்கின்றோம், எல்லாரும் மௌத்தாராக ஏற்றுக்கொள்கிறோம், வேதனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்முடைய பிள்ளை மௌத்தாகிவிட்டார், எல்லா பாதுகாத்தரும் ஒருவேளை மௌத்தாகிவிட்டார், அதை பொறுமையாக அதை ஏற்றுக்கொண்டால், அந்த நேரத்தை அல்லாஹ்வை புகழ்ந்தால் அல்லாஹு தஆலா விசேஷமாக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகின்றார், ஒரு மாளிகை கொடுக்குமாறு அல்லாஹு தஆலா கூறுகின்றார். ஹதீஸிலே வருகின்றது. ஹஸரத் அபூ மூஸா அஷ்அரி அவர் அறிவிக்கிறாங்க, திருமதி என்ன கிதாபினுடைய 1021வது ஹதீஸ், இதா மாத்த வலதுல் அப்து, ஒருவருடைய குழந்தை மூத்தாகிவிட்டது. அப்ப அந்த மலக்கிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்கிறார், கால் அல்லாஹு கால் அல்லாஹி மலாயிகத்தி, அல்லாஹு தஆலா மலக்கிடத்துல கேட்கிறார், அபல்து வலத அப்தி, என் அடியானுடைய குழந்தையை அவருடைய உயிரை இங்க கைப்பற்றி விட்டீர்களா என்பதாக. அல்லாஹ்வுக்கு தெரியாம அல்லாஹ்வுடைய உத்தரவு நடக்குது, எல்லாம் கேட்கலாம், என்னுடைய அடியாருடைய குழந்தைக்கு கைப்பற்றி விட்டீர்களா? அவங்க ஆம் சொல்றாங்க. அப்போ வந்து அல்லாஹ் கேட்கிறா, மாதா பாதாபதி, அந்த நேரத்துடைய அடியார் என்ன சொன்னான்? அல்லாஹ்வுக்கு தெரியாம இல்லை, அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி ஒரு செய்தியை சொல்வதற்காகவே அல்லாஹு தஆலா கேட்கிறார். இப்ப மாதா தாலாபதி அந்த நேரத்துடைய அடியார் என்ன சொன்னான்? அவன் சொல்வாங்க, ஹமிதக்க ஃபஸ்தர்ஜா, அவன் இன்னார் இல்லாஹ் இன்னாலே ராஜமாக சொல்லிவிட்டு அவன் உன்னை புகழ்ந்தான். புகழ்ந்தாலும் என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நீ கொடுத்த நீ எடுத்துக்கிட்ட, அதான் நீ கொடுத்த நீ எடுத்துக்கிட்ட, வில்லாய் மாகத வலில்லாய் மாத்தா, எதை கொடுத்தியோ அது உன்னுடைய, எதை எடுத்து என்னுடைய என்ன செஞ்சான்? அவன் இன்னார் இல்லா சொல்லிவிட்டு இதை புகழ்ந்தான். இந்த வார்த்தையை சொல்றேன் இல்லையா, இது பெருமானார் ஒரு கட்டத்தில் சொன்ன வார்த்தை, அது சொல்ல நேராயிரும். அவன் என்ன செய்யறாங்க? நீ கொடுத்தரா இல்ல ரப்பி நீ எடுத்துக்கிட்டே தெரியும் என்ன செஞ்சான் சொல்லலாம். அல்லாஹு தஆலா சொல்வானாம், உப்னு லி அப்தி பைத்தன் ஃபில் ஜன்னah, என்னுடைய இந்த அடியாருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுங்கள், வஸம்முஹு பைத்தல் ஹம்து, அதற்கு புகழின் இல்லம் என்பதாக பேர் வைங்கிறதாக அல்லாஹு தஆலா கூறுகிறார். அது வீட்டுக்கு என்ன பேரு? பைத்துல் ஹம்து, புகழின் இல்லம் என்று சொன்னால் அவர் என்ன சொல்றார்? இன்னால் இல்லா சொல்லிவிட்டு, யா அல்லாஹ், எதை நீ கொடுத்தாய் அதுவும் உன்னுடைய, எதை நீ எனக்கு கொடுத்த அது உன்னுடைய, எது நீ எடுத்தாய் அது உன்னுடைய, உனக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது, நீ தான் கொடுத்த அல்ஹம்துலில்லாஹ், நீ தான் எடுத்துக்கிட்ட அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுகிற நேரத்திலே அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான், அவருக்கு அல்லாஹ் தெரிவிக்கின்றான், சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டி அந்த மாளிகைக்கு பேர் வையுங்கள் பைத்துல் ஹம்து, புகழில்லம் என்பதாக பேர் வையுவதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அந்த ஐந்தாவது செய்தி. ஒரு செய்தி என்னவென்றால், லுஹாவுடைய தொழுகையை தொழுகுதல். லுஹாவுடைய தொழுகை ஒரு 10 மணியை போல செய்யறது. லுஹாவுடைய தொழுகை ஒரு 4 ரக்காத் தொழுகிறோம். இதற்கு அந்த மாளிகை உண்டு. ஹதீஸிலே வருகிறது, அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறார்கள், திருமதியிலே 473வது ஹதீஸாக வருகிறது. இப்னு மாஜாவிலே 1380வது ஹதீஸாக வருகிறது. மன் ஸல்லல் லுஹா, யார் லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறார்களோ, பனல்லாஹு லஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னah மின் தஹபி, அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு தங்கத்தினால் ஒரு மாளிகை கட்டப்படுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். லுஹாவுடைய தொழுகை ஒரு 10 மணிக்கு 4 ரக்காத் தொழுதோம்னா சொர்க்கத்திலே எப்படிப்பட்ட மாளிகை? தங்கத்தினால் ஆன மாளிகை கட்டப்படுவதாக பெருமானார்கள் சொன்னார். இது 6வது செய்தி. 7வதாக, பள்ளிவாசல் கட்டுவதற்காக உதவி செய்தல். பள்ளி கட்டுதல், பள்ளியை கட்டுதல். ஹதீஸ்ல வருகிறது. இப்னு மாஜாவுடைய 738வது ஹதீஸ், ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதா, யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ, எந்த அளவுக்கு? வலோ க மஃஹசி கிதாத்திம், அது ஒரு ஒரு பறவையினுடைய கூடு அளவு இருந்தாலும் சரி, ஒரு குருவியினுடைய ஒரு கூடு அளவு அவர் கட்டுவதற்கு உதவி செய்ய முடியுமா, அவர் அந்த அளவுக்கு செய்கிறார். அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுங்க, அந்த அளவுக்கு அவர் செய்கிறார். அந்த நேரத்திலே பெருமானார் சொல்லுவாங்க, பனல்லாஹு லஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு மாளிகை கட்டப்படுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 8வது செய்தியாக சொல்றாங்க, சூரத்துல் இக்லாஸ் குல்ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை 10 தடவை ஓதுதல், அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுது. இது ரொம்ப லேசான அமல்லாம். சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளை அமல் செய்யணும். அதுக்காக உங்களுக்கு சொல்ல, இதுக்காக நான் ஒவ்வொரு அதிசயம் உட்கார்ந்து ஆயத்தை ஒவ்வொரு அதிசயம் நம்பரோட யார் அறிவிக்கிறான் எந்த கிதாபிலும் உங்களுக்கு நான் தேடித்தான் உங்களுக்கு சொல்றேன். என்ன செய்யறாங்க? அனஸ் அறிவிக்கிறாங்க, அகமது என்ற கிதாபினுடைய 15610வது ஹதீஸ். பெருமானார் சொல்வாங்க, மன் கரா குல்ஹுவல்லாஹு அஹத் ஹத்தா யஹ்திமஹா, குல்ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை கடைசி வரைக்கும் 10 தடவை யார் ஓதுகின்றார்களோ,
அஷர மர்ராத்தின் 10 தடவை யார் ஓதுகிறார்களோ பனல்லாஹு லஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு மாளிகை கட்டப்படுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்றாங்க, யார் புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்கள் நோன்பு வைக்கிறார்கள், வெள்ளி இந்த 3 நாட்கள் யார் நோன்பு வைக்கிறார்களோ அதற்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுவதாக பெருமானார். மன் சாமல் அரபியா வல் ஹனீஸ வல் ஜும்மாத்த, யார் புதன் வியாழ வெள்ளி இது 3 நாள் நோன்பு வைக்கிறாங்களோ பனல்லாஹு லஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னா மின் லூலியும் வ யாக்கூத்தி வ ஜபர்ஜதி, அவருக்கு முத்து மாணிக்க மரகதத்தால் அவருக்கு ஒரு சொர்க்கத்தை மாளிகை கட்டப்படுகிறது. அது மட்டும் கத்தபலகு பராத்தமின் நாரி, அவருக்கு நரக விடுதலை இல்ல புலா பெருமானாத்துவா, நரகத்தின் விடுதலை வழங்கலிவா அல்லாஹு தஆலா பதிவு செய்வதாக பெருமானாத்துவா. இது 9வது செய்தி. 10வது செய்தி என்னவென்றால், மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே 10 ரக்காத் தொழுக. 10 ரக்காத்துல என்ன? சுன்னத் 2 ரக்காத், நஃபில் 2 ரக்காத். மகரிபுடைய சுன்னத் 2 ரக்காத், சுன்னத் 2 ரக்காத், நஃபில் 2 ரக்காத். பிறகு என்ன? அவ்வாபின் 6 ரக்காத். யார் வந்து இந்த 10 ரக்காத்தை தொழுகிறார்கள், தொடராக தொழு வருகிறார்களோ இவருக்கு அந்த மாளிகை கட்டப்படுவதாக பெருமானார். நான் சொல்லக்கூடிய அமலுக்கு ஒரு நாட்கள் செய்வதல்ல, தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்களாக இருக்கும். ஹதீஸிலே வருகிறது. இப்னு ஹிப்பான் என்ற கிதாபுடைய 446வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. மன் ரக்கா அஷர் ரக்காத் மா பைனல் மக்ரிப் வல் இஷா, மக்ரிபுக்கு இஷாவுக்கு யார் 10 ரக்காத் தொழுகிறார்களோ பனல்லாஹு லஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? இந்த 10 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். இது ஒன்று விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் நாளை கூறுகிறேன். எதை கேட்டவனை கடைபிடிக்க அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.